மாசி மகம் பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். வரக்கூடிய 2ஆம் தேதி 3வது மாதம் 2026 திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமானது வர இருக்கின்றது. அதிலே வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திரமானது மிகவும் விமரிசையாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்த மேன்பர்களால் மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. வருண பகவான் பார்த்தோம் அப்படின்னா சாபத்தினால கடலுக்கு அடியில் போய் ஒளிந்துக்கிறார். அப்படி ஒளிந்திருக்கும் பொழுது அங்கேயும் அந்த தோஷம் அவரை பிடிக்கிறதுக்காண்டி பிரம்மகத்தி தோஷம் வரும் பொழுது அவர் சிவபெருமான இடத்துல போய் தஞ்சம் புகுது. சிவபெருமான் இந்த சாப விமோச்சனம் அளித்த தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறது. அதனால தான் அந்த மாசி மகத்தில் பார்த்தோம் அப்படின்னா புண்ணிய தீர்த்த தலங்களுக்கு சென்று நாம் குளிக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி வருண பகவானுக்கு அந்த சாபங்கள் பாபங்கள்லாம் நீங்க பெற்றதோ அதே மாதிரி நமக்கும் அந்த சாபங்கள் பாபங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி புண்ணிய சேத்திரங்கள் தீர்த்தங்கள் அருகில் இல்லாதவங்க பார்த்தோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆறு கடல் இல்லை ஏரி குளம் போன்றவற்றில் நாம் குளிக்கலாம். அப்படியும் போக முடியாதவங்க வீட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா நாம் காலையில் எழுந்து அதிகாலையில் தண்ணி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா எங்கே குளிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கங்கைச்ச முனை சேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலீஸ்மின் சந்நிதம் குரும் என்கின்ற ஸ்லோகத்தை 3 முறை உச்சரித்து விட்டு அதற்கு பிறகு நாம் அந்த ஆற்றுலையோ கடல்லையோ குளித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையே ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு 3 முறை முதல்ல தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த நீர் ஊற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி ஊற்றும் பொழுது நம்மளுடைய பாபங்கள்லாம் கழியும் அப்படிங்கிறது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை பின்தொடருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.